ஆன்ட்டி ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னு கேட்க போறோம். ஆன்ட்டி என்ன சமைக்கிறீங்க? முட்டை தொக்கு செய்யறேன்பா. முட்டை தொக்கா? எப்பவுமே வானல்ல தான் செய்வீங்க, இது என்ன பேன்ல செய்றீங்க? வித்தியாசமா செய்ய போறேன். ஓ, வித்தியாசமா என்னென்ன பண்ணிருக்கீங்க இப்போ? இப்போ எண்ணெய் போட்டு கடுகு போட்டு ஜீரகம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கின்னு இருக்கு. நல்லா வதங்கின உடனே தக்காளி போடணும். ஓகே, ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்க இன்னைக்கு ஆன்ட்டி. செம்ம பசி. காலையில ஒரு சொம்பு ஃபுல்லா கூழும் சின்ன வெங்காயமும் சாப்பிட்டோம். இப்போ முட்டை தொக்கு வச்சு செஞ்சோடனே சுட சுட சாப்பிட போறோம். உங்களுக்கு காட்ட போறோம். ஓ, முட்டை வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆன்ட்டி. இது பாத்தீங்களா, 6 முட்டை இருக்கு. நல்லா சுட சுட இருக்கு அவிச்ச முட்டை. வெங்காயம் நல்லா வதங்குது, கோல்டிஷ் ஆயிடுச்சு. ஆன்ட்டி வந்து கருவேப்பிலை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்காங்க. கொத்தமல்லி, ஆஃப் லெமன். இந்த லெமனை புழிஞ்சுட்டாதான் செம்ம டேஸ்டே. பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டுதான் முட்டை தொக்கு டிஃப்ரெண்டா செய்ய போறாங்க. பூண்டும் தக்காளி பழமும் போடுறேன். இது வதங்கினதுக்கு அப்புறம் பூண்டு தக்காளி பழமும் போடுறாங்க. மஞ்சத்தூள் சூப்பர். வெங்காயம் தக்காளி ஸ்மெல்லே இப்படி செம வாசனையா இருக்கு. முட்டை போட்டா எவ்வளவு ஸ்மெல் வருமோ. இது இன்னும் ரெடியா எவ்வளவு நேரம் ஆகும் ஆண்டி? 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம் ஆகும். சீக்கிரம் சாப்பிட்டுலாமா? சீக்கிரம் சாப்பிடலாம். ஓகே, நீங்களும் சாப்பிட வாங்க. கல் உப்பு போடுறேன். மிளகாத்தூள் போடுறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சமா திட்டமா ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா இது மாதிரி போட்டோன்னே சூப்பரா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா இருக்கு. இப்ப வந்து தொக்கு வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இது நல்லா சுண்டா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை கட் பண்றோம். அவிச்சு வச்ச முட்டையை அந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. லெமன் கொஞ்சோண்டு புழிஞ்சு விடுறேன். அப்பதான் கொஞ்சம் லைட்டா புளிப்பு தன்மை தெரியும். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கட் பண்ண முட்டையை எடுத்து இந்த தொக்குல வைக்கிறேன். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி முட்டை தொக்கு ரெடி. பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல பண்ணிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே முட்டையை வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து முட்டை தொக்கு பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. கொத்தமல்லி தழை தூவி விடுறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, பார்க்கவே நல்லாயிருக்கு. ஒரு புது டிஷ்ஷு. ஸோ புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூடாக இருக்குது. முட்டை கொஞ்சம் பீஸ் எடுத்து முட்டைக்குள்ளே வச்சு
பக்காவாக இருக்குது. ஸோ நீங்களே இதுமாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.